வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அதுலேருந்து குங்குமத்தை எடுத்து தானத்தில் வச்சுக்கிட்டு எப்படியாவது என் கணவர் நெத்திலையும் வைக்கணும், அவர் கண் முழிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ தான் மயில்கிட்ட கொடுக்க நேரம், இப்போ யாரும் இல்லை, நீயே உன் கணவருக்கு நெத்தியில் வச்சு விடு அப்படின்னு நம்ம மயில் விடுறாங்க. நம்ம லட்சுமியை ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி அந்த குங்குமத்தை தன்னோட கணவர் நெத்தியில் வச்சுக்கிட்டு நல்லுரமா உன் சாட்சியாக தான் இவர் என் கழுத்தில் தாலி கட்டினாரு, அது மட்டும் உண்மை அப்படின்னு நீ நான் நினைக்கிறேன், அது நம்புறியனா கண்டிப்பாக பார்த்தோன்னா என் கணவர் இப்போ கண் முழிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வேண்டுதலை வைக்கிறாங்க. உடனேயே அப்படி சாமி அந்த வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு அப்படியே நம்ம திருவை கண் முழிக்க வைக்கிறாங்க. நம்ம திரு நம்ம லட்சுமி கையை அப்படியே பிடிக்கிறாங்க. என்னடா உண்மையிலே சாமிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு நல்லுரமாக நிரூபிச்சிட்ட அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷத்தில் நம்ம திருவோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம லட்சுமியும் இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் குணமாவீங்க அப்படின்னு சொல்ல நேரம் லட்சுமி நீ என் பக்கத்தில் இருக்கிறியா அப்படின்னு அந்த இடத்துல திரு கேட்க நேரம் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க நம்ம லட்சுமி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம திரு ஆப்ரேஷனுக்கு திருவுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம எப்படியாவது என் கணவரை கண்முழிக்க வைக்க அந்த பூஜையை நம்ம செய்திடணும் அப்படின்னு அந்த சாமிஜி கிட்ட நான் தான் அவரோட மனைவி, எனக்கு தெரியும் லட்சுமி அப்படின்னு சொல்ல நேரம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஆனால் இந்த அம்பிகாமாக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, தன்னோட பையன் அனுமதி இல்லாமல் அடுத்த பொண்ணோட கழுத்தில் தாலி கெட்டுனா எந்த பொண்ணுக்கும் எந்த அம்மாவாலும் தாங்க முடியாது, அதனால தான் சாமிஜி மறைச்சிட்டேன், தெரியும் இக்கட்டான நிலையில் உன்னை காக்க தெய்வமா அவரோட உயிர் இப்போ உன் கையில் தான் இருக்குது, அதனால கண்டிப்பாக நீ அவரோட உயிரை காப்பாற்றணும்னா அந்த பூஜையை செய்யணும், அதுக்கு ரெடி பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்ல நேரம் கையில் அந்த சிலையை கொடுக்குறாங்க. இதை வீட்டில் வச்சு நீ தினமும் குங்குமத்தால் பூஜை பண்ணி அந்த குங்குமத்தை ஓனத்திலையும் உன் கணவர் நெத்திலையும் பூச அவரோட உடம்புல மாற்றம் தெரியும் அப்படின்னு சாமிஜி சொல்லிவிட அந்த சிலையை வீட்டுக்கு கொண்டு அந்த பூஜையில் ரூமில் வச்சு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு தான் பூஜையை முடித்து இதை கண்டிப்பாக என் கணவர் நெத்தியில் வச்சு விட்டு அவரை குணமாக்கணும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம அம்பிகா வீட்டில் எல்லாத்துக்குமே கிட்டையும் சொல்லுறாங்க, திருவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாமிஜி சொன்னார் அப்படின்னு சொன்னார். என்ன அம்பிகா நீ புதிர் போடுற, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு காஞ்சனா சொல்கிறாங்க. நீ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் நீ இப்படியெல்லாம் சொல்லுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஐயோ நான் எதுக்கு சொல்ல போகிறேன், அந்த சாமிஜி சொன்னது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன அம்பிகா நீ சொல்லதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம தாத்தா கேட்குறாங்க. அப்படி தான் என்னால் கூட நம்ப முடியலை, ஆனால் அப்படி தான் அந்த சாமி சொன்னார், அவர் சொன்னால் அது வேத வாக்கு அப்படின்னு சொல்லினாரா. ஆமாம் அது எனக்கு தெரியும், ஆனால் இந்த விஷயத்த திருவை தவிர நம்மளுக்கு யார் சொல்லுவா, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சால திருவோட உயிரை காப்பாற்ற முடியும், திருவோட உயிரை காப்பாற்றணும்னா அந்த பொண்ணு பூஜை பண்ணணுமே அப்படின்னு மொத்த குடும்பமும் கங்கணம் கட்டி குழப்பத்தில் இருக்காங்க. அப்படி இருக்க நேரம் அந்த யார் கழுத்தில் இந்த திரு தாலி கட்டியிருப்பான், ஒருவேளை மகாவா இருக்குமா அப்படின்னு காஞ்சனை கோபத்தோடு இருக்காங்க. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, நான் என் பொண்ணு அந்த மகாவை கூட்டிகிட்டு வர நேரமே எனக்கு டவுட் இருந்து இவளால் என் பொண்ணோட வாழ்க்கை நாசாகணும்னு அந்த குறி சொல்ல பொண்ணுல வர சொல்லிட்டு போனால், அப்படி இருக்க நேரம் திரு தாலி கட்டுனது அந்த மகா கழுத்துலையா அப்படின்னு அந்த இடத்துல விட மாட்டேன், அப்படி மட்டும் இது அம்பிகா சொல்லுறது உண்மையாக இருந்துச்சுன்னா நான் அந்த மகளையும் கொன்று விடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனா கங்கனங்கிட்ட இந்த சைடு தன்னோட திட்டத்தை எல்லாம் இந்த மகா தான் நடக்க விடாமல் பால் பண்ணது, அப்படின்னா இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கவிதாவும் இந்த சைடு பயங்கரமான ஸ்கெட்சை போட்டுட்டு இந்த மகாவை வீட்டை விட்டு விரட்டினாதான் இந்த திரு அம்பிகா இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டி அழிக்க முடியும்.
கடவுளே அப்படின்னு வந்து இந்த சைடு வஞ்சன்ஸோட நம்ம மகாவி மீது கொலவரியோட காஞ்சனாவும் கவிதாவும் சுத்துறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் என் கணவர் குணமாக்கணும் அப்படின்னு வந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. குங்குமத்தால் வந்து பூஜையை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்துட்டு நேரடியாக வராங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம திருக்கிட்ட பூசணும் அப்படின்னு வந்து நம்ம மயிலிட்ட கொடுக்க நேரம் இப்போ யாருமே இல்லை, நல்ல வேலை, இப்போ நீனே உன் கையால் திருவுக்கு வச்சு விடு போ லட்சுமி அப்படின்னு வந்து நம்ம மயில் வந்து போக சொல்கிறாரு. அங்கே போன உடனே வந்து குங்குமத்தை எடுத்து தான் நெத்தியில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி வந்து நம்ம திருவோட நெத்திலையும் பூசி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் நல்லூரமா இவர் மொன்ன சாட்சியாக வச்சு எங்காலத்தில் தாலி கட்டினவர் அப்படின்னா இவர் வந்து கண் முழிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இப்போவே வந்து கண் முழிச்சு காட்டு அப்படின்னு வந்து ஒரு வேண்டுதலை போட்டு விடணும். நம்ம நல்லூரம்மா வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வந்து கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு அப்படியே வந்து அதிர்ச்சியில் வந்து பார்க்குறாங்க. எப்படியாரு வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும், இவர் நம்மளை அடையாளம் கண்டுறக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம லட்சுமிக்கு வந்து படபடுக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா போயிடுவோம் இவர் கண்ணை முழிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து எஸ்கேப்பாக நின்ன நம்ம லட்சுமிக்கு கையை பிடிச்சி திருக்குறாங்க நம்ம திரு. ஒரு கட்டத்தில் லட்சுமி லட்சுமி நீ எங்கே இருக்க லட்சுமி அப்படின்னு வந்து அந்த ஆபத்து இக்கட்டான நிலையில் கூட நம்ம திருவாயில இருந்த அந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. என்னது என் கணவர் இப்போவும் என் பேரை சொல்லி கூப்பிட்டாரே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே வந்து கண் முழிச்சு லட்சுமி நீதானா, அப்போ நீ தான் என்னை காப்பாற்றினியா லட்சுமி, நீ எங்கே போகிற, என்னை விட்டு போக மாட்டேன்னு என்னை சொல்லு லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நல்லூரமா என்ன சோதனை இவர் முழுசாக குணமாகிறதுக்குள்ளே நான் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி என் கையை பிடிச்சி வந்து சொல்லாரு. என் மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்போ தான் மயில் லட்சுமி திரு சொல்லாமல நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நான் போக மாட்டேன் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து சொல்லிடுறாங்க திருக்கிட்ட. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மயில் இதுக்கு மேலேயும் நம்ம அம்பிகா மாட்ட உண்மையை மறக்கக்கூடாது. திரு தாலி கட்டின பொண்ணு வந்து லட்சுமி தான். அவள் கையால் இந்த குங்குமத்தை வந்து அந்த சாமிஜி சொன்னது மாதிரி திருவோட நெத்தியில் வச்ச உடனேயே திரு வந்து கண்மொழிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வந்து இந்த உண்மையை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்து மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க நம்ம அம்பிகாமா கிட்ட ஃபோனை போட்டு சொல்லிடுறாங்க. இந்த பாருங்கம்மா நம்ம நினச்சது நடந்துட்டு சாமி நம்மளை கைவிடலை, திருவை காப்பாற்றிட்டாரு, ஏன்னா திரு வந்து கண் முழிச்சிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் என்ன சொல்லுற ஆமாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் திரு கண் முழிச்சிட்டான், நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கவிதா இது சரிப்படாது, கண் முழிச்சவன் கண் மூடி போனோம், அதுக்கு என்ன வழி உண்டோ அது பண்ணும். உடனே வந்து கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்க நம்ம பண்ண திட்டத்தை எல்லாம் முறியடிச்சு திருவுக்கு ஆயுசு கெட்டி போல் அவன் பொழைச்சிட்டான், ஆனால் அவன் பொழைச்ச செய்தி நம்ம வந்து சேரக்கூடாது, அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல்லே அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு வெள்ளை கோட்டை போட்டுட்டு கௌதம் இதில் யாரையும் நம்பக்கூடாது, நானே திருவை போட்டு தரலேன் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நுழையிறாங்கங்க.